இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தினாங்க. 74 புரிதல் ஒப்பந்தங்கள் போட்டாங்க. 2,40,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புதிய தொழிற்சாலையை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். படிப்பதற்கும் பல்வேறு கல்விக்கூடங்களை திறந்தோம், படித்து முடித்த இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தோம். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டு சென்னையில் நடத்தி சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு பல தொழிற்சாலைகள் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்துட்டது. அதில் இருக்கிற உற்பத்தி தான் இன்றைக்கு இந்த ஆட்சி காப்பாற்றிட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தினாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. போட்ட உடனே எந்த தொழிற்சாலை வந்துடாது. ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதற்கட்ட பணிகள் செய்ய வேண்டும், நிலம் எடுக்க வேணும், பிறகு அதற்கு தேவையான அனுமதிகள்லாம் பெற வேண்டும், பிறகு அது நிதி ஆதாரத்தை பெற வேண்டும், கட்டுமானம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்டது ஒரு 3 ஆண்டு காலமாக புதிய தொழிற்சாலை அமைப்பதற்கு காலம் பிடிக்கும். ஆனால் திரு ஸ்டாலின் பேசுகிறார், ஆட்சிக்கு வந்தவுடனே இன்னைக்கு உற்பத்தி பெருகிவிட்டது. அத்தனையும் பொய். அதிமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டை கொண்டு வந்து அதனால் தொழிற்சாலைகள் அதிகமாக நிறுவப்பட்டு அதனுடைய பயன்பாட்டு வந்தவங்க தான் உற்பத்தி பெருகி இருக்குது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அது அவருக்கும் தெரியும். பொய் பேசுதல வல்லவர்கள். அண்ணன் சொன்ன மாதிரி பொய்யை எப்படி பேசணும், மக்களை எப்படி நம்ப வைக்க வேண்டும் என்பதை வல்லவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள்.